ஹல்லேலூயா. அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். புதிய வருஷத்தின் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆமென். ஹல்லேலூயா. 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 புதிய வருஷம் ஆசீர்வாதமா இருந்ததா? ஆமென். புதிய வருஷத்துல ஆராதிச்சது கொஞ்சம் திருப்தி அளிக்குதா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிதான் ஆராதிக்கணும். ஆமென். பிச்சுவாதா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆராதிக்க உதவி செய்தார். ஆமென். ஆமென். இதனால அவர் கொடுத்த வசனத்தை ஒரு விசை வாசிப்போமா? வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். தீங்கை காணாத இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமா சொன்னீங்களா? ஆமா. இனி கர்த்தர் தீங்கை காணாதபடி செய்வார். எப்பன்னா அவர் நம்ம நடுவிலே இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம் நடுவிலே இருந்தால் நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள். நம்ம சுருக்கமா ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம முடிக்க போகிறோம். 12வது அதிகாரத்தை 12வது வசனத்தை வாசிங்க. 12வது வசனம். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருப்பார்கள். இஸ்ரவேலின் அநியாயம் செய்வதில்லை, பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவருடைய வாயிலே கண்டுபிடிக்கப்படவும் இல்லை. தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலை ஆர்ப்பரியுங்கள், எருசலேமின் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கும். ஹல்லேலூயா. செப்பனியா என்ன அர்த்தம்னா கர்த்தர் மறைந்து இருக்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா. நேத்து என்ன பார்த்தோம்? கர்த்தர் மறைத்துக் கொள்கிறார்னு பார்த்தோம் இல்லையா? இது மறைத்துக் கொள்ளல, அவர் மறைந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. 12வது வசனத்துல பார்க்கும்போது என்ன போட்டிருக்கு? சிறுமையும் எளிமையுமாய் இருக்கிறவர் மத்தியில அவர் இருக்கிறார். செப்பனியா புஸ்தகத்தை வாசித்து பார்த்தால் இது கடைசி காலத்திற்கான புஸ்தகம். கடைசி காலத்தின் எச்சரிப்பை, அந்த நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த வேதத்தை வாசித்தால் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட நாட்கள், எவ்வளவு கொடூரமான நாட்கள். அப்படிப்பட்ட ஒரு நாட்களிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓகேவா? இப்படி வாழ்ந்துக்கிற நேரத்துல ஆண்டவர் அறிந்து உண்மையும் உத்தமமாய் வாழுகிறவங்க எப்படி இருக்கிறாங்க? மைனாரிட்டியா இருக்காங்க. எப்படி இருக்காங்க? உலகத்தை பார்த்து உலகத்தோடு ஓடுறவங்க எப்படி இருக்காங்க? மெஜாரிட்டியா இருக்காங்க இல்லையா? நிறைய ஜனம் உலகத்துல பார்ப்பது மெஜாரிட்டி யாருன்னா, நீங்கள் ஒரு லிஸ்ட் படிச்சீங்கல்ல, இஸ்ரவேலின் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதில்லை, வஞ்சக நாவு அவர் வாயில் கண்டுபிடிக்கவில்லை, அவர்கள் தங்கள் பயப்படுத்த பரிசுத்து புசித்து படுத்துக் கொள்வார்கள் என்று இருக்கிறது இல்லையா? ஹல்லேலூயா. இந்த மெஜாரிட்டி பீப்புள் இது மாதிரி இல்ல. மெஜாரிட்டி பீப்புள் அநியாயம் செய்கிறார்கள், பொய் பேசுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். உலகம் என்ன சொல்லுது? ஏமாத்தாம பொழைக்க முடியாதப்பா சொல்லியா? இதுதான் இன்னைக்கு மெஜாரிட்டி. மெஜாரிட்டி ஏமாற்றுறதும், பொய் பேசுறதும், பித்தலாட்டம் பண்றதும், ஏமாத்துறதும், இதுதான் மெஜாரிட்டி. இன்னைக்கு நாம என்ன செஞ்சிடோம்? அப்படி இருந்தாதான் உலகத்துல வாழ முடியும். நான் கொஞ்சம் நேரா நடந்தா வாழ முடியாது, நான் கொஞ்சம் உண்மையா நடந்தா வாழ முடியாது, நான் ஆண்டவருக்கு பயந்திருந்தா வாழ முடியாது, ஆண்டவருக்கு பயந்து உண்மையும் உத்தமமாய் நடந்தா என்ன கேன பையன் சொல்லுவான். ஆமா இல்லையா? இப்படி சொல்ற காரியம் மைனாரிட்டி. ஆனால் ஏமாத்துறதும், உலகத்தை அடிச்சு உலையில போறதும், இப்படிப்பட்ட ஜனங்கள் இன்னைக்கு மெஜாரிட்டி. இன்னைக்கு நாம மெஜாரிட்டி பார்த்து போயிடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, சிறுமியும் எளிமையா இருக்க கொஞ்ச ஜனம் இஸ்ரவேல்ல இருக்கிறாங்க. சிறுமியும் எளிமையா இருக்கிற என்ன சொல்லுது? உன் நடுவிலே சிறுமியும் எளிமையுமான ஜனங்கள் மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை. அது யார்? இது நீங்களும் நானும். இன்னைக்கு பாருங்க, உலகத்திலே மெஜாரிட்டி யாரு இன்னைக்கு என்ஜாய் பண்றாங்க? மைனாரிட்டி யாரு? அப்பா சமூகத்துல காத்திருக்கிற நீங்க கொஞ்சம் நீங்களும் நானும். அவர் சொல்றாரு, உங்க நடுவில் நான் வருவேன், உங்க நடுவில் வருவேன்.
நீ வேலை செய்ற இடத்துல ஒரு நெருக்கப்பட்டிருக்கலாம், குடும்பத்தில் அவமானத்தில் இருக்கலாம், உன் காரியம் தனித்து விடப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் மெஜாரிட்டி பக்கம் இல்ல, பணம் இருக்கிற இடத்துல இல்ல, எளிமையும் சிறுமையுமாய் எனக்கு பயந்திருக்கிற ஒரு கூட்டத்தின் நடுவிலே நான் இருப்பேன். உலகமெல்லாம் ஒரு நாள் தீங்கு இருக்கும், உங்களுக்கு தீங்கு வராம நான் வந்த பாதுகாப்பேன். இந்த வருஷத்துக்கு கர்த்தராதான் சொல்றேன். நீ சின்னதா இருக்கலாம், உங்களுடைய மாடுல நீங்க தான் உண்மையா இருக்கிறவங்களா இருக்கலாம், நீ வேலை செய்ற இடத்துல நீ தான் உத்தமனா இருக்கலாம், அநேகர் உன்னை கேவலமா பேசுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்டவர் இடையில தான் நான் இருக்கேன். இந்த இனிமையான கொஞ்சமா இருக்கிற, உத்தமமும் உண்மையுமா இருக்கிற, கர்த்தரை தேடுகிற, அவரை விசுவாசிக்கிற இந்த சின்ன கூட்டத்துல தான் நான் இருக்கிறேன், அவர்கள் நடுவில் இருக்கிறேன். ஒருவேளை நீங்களும் நானும் அப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கலாம். நம்ம இன்னைக்கு உலகம் போகிற போக்கில போகக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றார், நீ அப்படியே நில்லு, பரிசுத்தத்தை காத்துக்கொள், கர்த்தர் மேல நம்பிக்கையாது, உண்மையும் உத்தமமாயிரு, உன் வாயில பொய் பேசாத, அநியாயம் செய்யாத, அக்கிரமம் செய்யாத, கர்த்தருக்கு பயந்துரு. அப்படி இருக்கும்போது உன் கூட யாருமே இருக்க மாட்டேன், கவலைப்படாத, உன்னோட கர்த்தர் உன் நடுவிலே அவர் இருப்பார். உன் நஷ்டம் வந்தாலும் பிரச்சனை, உன் நடுவிலே கர்த்தர் இருப்பார். நீங்கள் நானும் உண்மையும் உத்தமமா இந்த வருஷம் நடந்தால் நம்ம நடுவிலே கர்த்தர் இருப்பார். நம் நடுவிலே கர்த்தர் இருந்தால் நீங்கள் தீங்கி காண மாட்டார். உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆமென். 73வது சங்கீதத்திலே ஆசிக்க வேணாம், ஆசாப் எழுதின சங்கீதம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் இல்லையா? அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் வெறுமையாகவா என் இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ளுகிறேன். இஸ்ரவேலின் படிங்க ஒரு சுத்த இருதயம் உள்ள எனக்கு நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆனா நான் சுத்த இருதயத்தோடு பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறேன். என் கால்கள் என்ன ஆகுது? என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு. ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாய் ஆண்டவருக்காய் நின்றா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? என் கால்கள் தள்ளாடுகிறதுக்கு ஜஸ்ட் விழ போற சமயத்துல தான் நம்ம வாழ்க்கைய கொஞ்சம் தூக்கி இல்லையா? தள்ள போற நேரத்துல தான் ஆண்டவர் வந்து நம்மளை பிடிக்கிறார் இல்லையா? என் கால்கள் தள்ளாடுதலுக்கு சற்றே விளக்குதான். அவன் சொல்றான், நான் விருதாவா என் இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறேன். அவன் சொல்றான், அது வாசிங்க, அடுத்து வாசிங்க சீக்கிரமா. நான் துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை நான் காண்கையில் அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்கள் பலன் உறுதியாய் இருக்கிறது. நரற்படும் வருத்தத்தில் அவர்கள் அகப்படார்கள். மனுஷர் அடையும் உபாதைகள் அடையார்கள். பாக்குறாங்க, சுத்த இருதயத்தோடு ரெகுலரா சர்ச்சுக்கு வந்து போறோம். எனக்கு என்ன நடக்குது? அந்த விளிம்புல தான் நம்மளுக்கு பயன் வருது. கொஞ்சம் காலு தட்டி கீழே விழும்போது தான் ஒரு கரம் வந்து என்ன பிடிக்குது. லேலுயா, வாங்குறதும் கொடுக்கறதும் சரியா இருக்கு, சேர்த்து வைக்க முடியல. லேலுயா. ஆனா அக்கிரமம் அநியாயம் பண்றவன் பார்த்தா அவன் 1க்கு 3 வீடு கட்டிட்டான், காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டான், ஊர்ல பென்ஸ் காரை வாங்கிட்டான். யாரு? ஏமாத்துறவன், அநியாயம் பண்றவன். இவன் சொல்றான், அவனை கண்டு நான் பொறாமைப்பட்டேன். லேலுயா. இந்த வருஷம் சொல்ல, நீ பொறாமப்படாத, என்ன நம்பிகிறேன். ஆமென். உன் நடுவில் நான் இருப்பேன், உங்கள் நடுவில் நான் இருப்பேன். அல்லேலூயா. ஆமென். நான் உங்களை நடத்துவேன். நீ எந்த நிலை வந்தாலும் உன்னுடைய நிலையை விட்டு மாறாத, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு மாறாத, கர்த்தருக்கு கொடுக்கறதுல மாறாத, கர்த்தரை தேடுறதுல மாறாத, சபைக்கு வர்றது மாறாத, உறுதியாயிரு. உன் நடுவில் கர்த்தர் வாசம் செய்வார், நீ தீங்கை காண்பதில்லை. அல்லேலூயா. அவரை விட்டுறாதீங்க, கர்த்தரை விட்டுறாதீங்க. புதிய வருஷம் அதான். அவருக்கு பிடித்திருக்கிற ஜனம் அற்பம், கொஞ்சம். எவ்வளவு இருக்காங்க? கொஞ்சம் தான். இந்த பத்தாலே பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனா ஆராதிக்கு வந்தவங்க எத்தனை பேரு? கொஞ்சம். நம்ம சபையில 25% வரல. லேலுயா. அவரை தேடுகிற ஜனம் கொஞ்சம் தான். கொஞ்சமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி தூக்கி போயிடாத. லேலுயா. அம்மா, எல்லாரும் செய்யறாங்க, நம்ம செஞ்சிடக்கூடாது. எல்லாரும் போறாங்கன்னு போயிடக்கூடாது. எல்லாருக்கும் நடக்குதே, நம்மளும் போயிடலான்னு போயிடாதீங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை தேடுறத விட்டுறாதீங்க, கர்த்தருக்காய் உத்தமமாய் நில்லுங்க. ஒருவேளை நீ தனித்து விடப்படலாம், ஆமென், தள்ளி விடப்படலாம், உன்னை ஏமாத்துக்கார, உன்னை உதவாக்காரன்னு சொல்லலாம், இவன் மேல உயர தெரியாதவன் சொல்லலாம்.
இவனுக்கு பிழைக்க தெரியலன்னு சொல்லலாம், நோ ப்ராப்ளம். கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கேன். சிறுமியும் எளிமையுமான சிறு கூட்டமே, உன்னோட கர்த்தர் இருக்கிறார், உன் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். அவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார், நீ ஒரு நாளும் தீங்கை காண்பதில்லை என்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த புதிய வருஷத்துல இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டு. இன்னும் அதிகமா நைட் டியூட்டி முடிச்ச உடனே நம்ம ரூம்ல இருந்து கிளம்பி ஆமென் டியூட்டிக்கு காலையில ஆராதனைக்கு வரும்போது என்ன சொல்லுவாங்க, ஆடா இவளுக்கு பிழைக்க தெரியல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நாளைக்கு வெள்ளம் போயிருக்கலாம்ல. சபைக்கு ஏதாவது கொடுக்கறேன்னு சொன்னா இவனுக்கு பிழைக்க தெரியலடா, கொண்டு போய் அங்க போய் கொடுக்கறான் பாரு, இவனுக்கே இங்க பிரச்சனை சொல்லுவாங்க. மெஜாரிட்டி அதை சொல்லும். கர்த்தர் மைனாரிட்டி பக்கம் தான் இருக்கிறார். கர்த்தர் எளிமையும் சிறுமையுமான நம்மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். அதனால உன்னுடைய நிலையை விட்டு மாறாது. ஆமென். கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரை நம்பி விதை, கர்த்தரை நம்பி வாழு. கர்த்தர் உங்களை என்னை நடத்துவார், அவர் நம் நடுவிலே இருக்கிறார், இனி நாம் தீங்கை காண்பதில்லை. அல்லேலூயா. அவரை விட்டுறக்கூடாது. தாசமருக்கும் எடுத்தாரு, ஆதியாகமத்திலே பார்த்தோம். ஆண்டவர் என்ன சொன்னார், யாக்கோபிட்ட சொன்னார், என்ன சொன்னார் அவரு, நீ போ, உன் கூட நான் வருவேன், போகும் இடம்லாம் உன்னோட கூட இருந்து உன்னை காத்து வழி நடத்தி திரும்ப கொண்டு வரேன்னார். ஆண்டவர் பிறந்தங்காட்டி இவன் சத்து போட்டு கொஞ்சம் எங்க போயிட்டான், ஆண்டவருக்கு எங்க போனானே தெரியல. ஆண்டவர் இவனை ஃபாலோ பண்ணி தான் போனார். அப்படிதானே சொன்னாரு, நீ போ, நான் உன்னை கூட வந்து உன்னை வழி நடத்தி ஆமே வழிகள் எல்லாம் உன்னை காத்து மீண்டுமா இந்த தேசத்துக்கு கொண்டு, அப்படிதான் வார்த்தை சொன்னாரு, அப்படிதானே சொன்னாரு. ஆமே. இவன் கொஞ்சம் தூரம் போய் ஆண்டவர் பின்னாடியே போக காத்துக்கிட்டு, இவன் என்ன செஞ்சான், நேர் வழி போகாம இங்க போந்து அங்க போந்து இங்க போந்து அங்க போந்து போனான். கொஞ்ச தூரத்துல பார்த்தா ஆண்டவர் பார்த்து, எங்கடா யாக்கோப்பா காணோம். யாக்கோபை மீண்டும் கண்டுபிடிப்பதற்கு கர்த்தருக்கு 20 வருஷம் ஆச்சு. அல்லேலூயா. அங்க எங்க போனா கர்த்தர நடுவில் இருக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமா, கரெக்டா அவர் வழியில் நடங்க, அவர் உங்களுக்கு பின்னால இல்ல உங்களுக்கு முன்னால போவார். அல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தர் பின்னால வரக்கூடாது, கர்த்தர் எங்க வரணும், நமக்கு முன்னே அவர் சமூகம் போக வேண்டும், நமக்கு முன்னே அவர் போக வேண்டும். இதனாலதான் நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்கள் டிலே ஆகுது. தாமதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம முன்னாடி போறோம், அவரு துரத்தி வந்து கண்டுபிடிச்சு நிக்கிறத காட்டி நம்ம எங்க போந்து. ஆமே. கர்த்தர் எல்லா இடத்துலும் வரமாட்டார், எல்லா இடத்துல இருக்கிறவர் தான். அல்லேலூயா. கர்த்தரை கட்டிமா பிடிச்சுக்கீங்க. ஆமென். அவர் பிரசன்னம் நம்மளோடு கூட இருக்கிறதை ஒவ்வொரு நாளும் உறுதி செய்து கொண்டே, ஒவ்வொரு நிமிஷமும் உறுதி செய்து கொண்டே. அதுக்கு சோத்திரத்தை விட்டு எடுத்துறாங்க. எல்லா சமயம் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை விட்டு போகும்போதெல்லாம் மீண்டுமாய் சோத்திரம் 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 சொல்லி ஆண்டவரே சொல்லி அவரை எப்போதும் அவர் நினைவாகவே இருங்கள். ஏனென்றால் அவர் உங்கள் நினைவாக இருக்கிறார். அவர் நினைவாக இருங்கள். அவர் பிரசன்னத்துக்கு கேப்ப விட்டுறாதீங்க. அல்லேலூயா. தூங்குற சமயமே இல்லாம மற்ற சமயத்துல செஞ்சணும், சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் இருக்க முடியாதா? முடியாதா? முடியும். அல்லேலூயா. அவரை நினைத்து கொண்டே இருங்கள். அவரை உங்களை விட்டு தூர தள்ளிடாதீங்க. அவரை கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க. இந்த வருஷம் சொல்றாரு, நான் உங்க நடுவில இருப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. யாக்கோபு என்னும் சிறுபூச்சியே வாசிப்போமா, எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41வது அதிகாரம் 14 வாசிங்களேன். 41:14. யாக்கோபு என்னும் சிறுபூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நின்றேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய என் மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா. சிறு கூட்டத்தோட தான் கர்த்தர் இருக்கிறார். யாக்கோபு எப்படி இருந்தா? சிறு கூட்டம். யாக்கோபு என்னும் ஒரு பூச்சியே, என்ன சொல்றாரு? யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, ஒன்றுக்கு கவலைப்படாத, நான் இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல பாருங்களேன். இஸ்ரவேல் தேசம் தமிழ்நாட்டை விட சின்னதுதான். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை வருஷமா யுத்தம் நடக்குது. யுத்தத்துக்கு வேண்டிய ஆயுதம் அடுக்கி வைக்க கூட இடம் கிடையாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சிறுமைப்பட்டு இருக்கிறோம். நான் தனி ஒருத்தனாய் பரிசுத்தனா வாழ்ந்தா எப்படி? அல்லேலூயா. ஊரெல்லாம் இப்படிதான் இருக்குது. ஊரெல்லாம் டாஸ்மார்க் இருக்குது. ஊர்ல இருக்கிறவன் குடிச்சிட்டு நல்லா தானே இருக்கிறான். மெஜாரிட்டி இல்ல, மைனாரிட்டி. அல்லேலூயா. மெஜாரிட்டியை பார்க்காதீங்க. அவருக்கு இன்னும் ஒரு சிறு கூட்டத்தை அவர் வைத்தார்.
சின்ன கூட்டத்தினும் எளிமையான அந்த கூட்டத்தின் நடுவில் சிறுமையும் எளிமையுமான அந்த கூட்டத்தின் நடுவில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாரு? இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய். அல்லேலூயா. உங்களோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷன் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார். யாரு தெரியுங்களா? சின்ன மெஜாரிட்டி இல்லாம நமக்குன்னு ஒருத்தவன் பரிந்து பேச முடியாத தனியா ஓடுற உங்கூட உன் குடும்பத்தோட கர்த்தர் இருப்பார். உங்களுக்குள்ளே வாசம் செய்வார். நீங்கள் இனி தீங்கை காண்பது என்று நிற்போமா? ஆமென். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. பலவீனம் ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. பலவீனம் ஆவதில்லை, ஒரு சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை அணுகுவதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை அணுகுவதில்லை. அவர் நம் நடுவில் இருக்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. எந்த தீங்கு அணுகாதபடி உங்கள் மத்தியிலே இருக்கிற நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலின் கர்த்தர் இஸ்ரவேலை காக்கிறவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். உன் குடும்பத்திலே இருக்கிறார். வேலை செய்யும் இடத்திலே இருக்கிறார். நீ பண்ற பிசினஸ்ல இருக்கிறார். ஒரு தீங்கு அணுகாதபடி உங்களை அவர் கொடுக்க என் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார்.